இந்த பிரபஞ்சத்தில் உயிர்கள் வாழ்கிறதுக்கு உயிர் காற்று எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னு பார்க்குறீங்களா? அதுதான் காதல். காதல் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த காதல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அனுபவத்தை தரும், ஒவ்வொரு புதுமையை தரும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இன்னைக்கு ஒரு சூப்பரான நிகழ்ச்சி உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கும். இந்த காதல் மாதத்தில் இந்த ஒரு மணித்தியாலம் புதிய புத்துணர்ச்சியோடு இருக்க போகிறோம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட க்ளோஸ்அப்போட புதிய சிங் ஃப்ரெஷ்னஸ் டெக்னாலஜியில் 18 மணி தியாலங்கள் நம்ம ஃப்ரெஷ்னஸாக இருக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் நான் உங்கள் சங்கர் புஷ்பராஜ். இது க்ளோஸ்அப் தரும் கப் ஆஃப் லவ். ஓகே, இன்னைக்கு இந்த கப் ஆஃப் லவ் ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மட்டும் கிடையாதுங்க, 3 டீம் வந்திருக்காங்க. அந்த 3 டீம்ஸுமே கப்பல்ஸாக தான் வந்திருக்காங்க. ஸோ நிறைய கேம் ஷோஸ் இருக்க போது ரொம்ப சூப்பராக ஃபன்னாக இந்த நிகழ்ச்சியை நாம் கொண்டு போகிறோம். இப்போது யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு 3 டீம் இருக்கான்னு சொல்லியிருக்க இல்லையா? 3மே ஒரு க்யூட்டான சூப்பரான கப்பல்ஸ் வந்திருக்காங்க. நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன், லக்ஷி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சச்சின், விதுஷா இருக்காங்க. அப்புறம் கௌஷி, ஜனா இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரையுமே ஸ்டேஜுக்கு கூப்பிட்டுடலாம். ஓகே, கியூட்டா 3 கப்பல்ஸ் வந்துட்டாங்க இல்லையா? இதுக்கப்புறம் தான் சம்பவமே இருக்குது. என்ன சம்பவம் அப்படின்னா, இதுக்கப்புறம் இவங்களை என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு நான் பொறுப்பு கிடையாது, நீங்கள் தான் பொறுப்பு. நம்ம ஒவ்வொருத்தராக இன்ட்ரோ பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கே இருக்கார் நம்மளோட பிரவீன் அண்ட் லக்ஷி. பிரவீன் வணக்கம். வணக்கம். நீண்ட நாள் கழிச்சு வசந்தத்துக்கு வந்திருக்கிறீங்க. காதல் மாதத்தில் அதுவும் காதலர் தினத்தை முன்னிட்டு வந்திருக்கிறீங்க. எப்படி இருக்கு உங்களுக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நம்ம வைஃப்கிட்ட பேசிடுவோம். வணக்கம் லக்ஷி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ஸோ இது எத்தனாவது காதலர் தினம் உங்களுக்கு? ஐயோ, மூணாவது காதல். பொதுவாக பசங்க தான் மறந்துட்டு பொண்ணுகள்கிட்ட கேட்போம். இங்கே பொண்ணே மறந்துட்டு பையன்கிட்ட கேட்குறது நல்லா இருக்கு. ஓகே, சூப்பர். அடுத்ததாக யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கௌஷி அண்ட் ஜனா இருக்காங்க. கௌஷி வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி காதலர் தினத்தெல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டீங்களா? பண்ணுறதுக்கான ஐடியாலாம் இருக்கா? எங்களுக்கு வந்து டெய்லியுமே வேலண்டைன்ஸ். டெய்லியுமே வேலண்டைன்ஸ். ஓ மை காட், உள்ளத்தில் காதல் இருந்தால் எந்த நாளுமே வேலண்டைன்ஸ்ங்கிற மாதிரி. ஜனா நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம், உங்களுக்குமே டெய்லி வேலண்டைன்ஸ் தானா? அப்படிதான் சொன்னா அப்படிதான் சொன்னாங்க, அதுதான் சொல்லணுமா? சூப்பர் சூப்பர் சூப்பர். மனைவி சொன்னதை கேட்டுக்கிட்டோம் இல்லை காதலி சொன்னதை கேட்டுக்கிட்டோம்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். தம்பி போங்க தம்பி. ஓகே, சூப்பர், தேங்க்யூ. இந்த பக்கம் இருக்காங்க நம்மளோட சச்சின். சச்சின் ஹாய், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். சொல்லுங்க பார்ப்போம், இந்த காதல் மாதம் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல்? நான் வச்சு டயலாக் சொல்லிட்டாரா? என்ன பேசுறது? சரி பரவாயில்ல, எப்பயுமே ஸ்பெஷல் தான். எப்பவுமே ஸ்பெஷல் தான். ஓகே வைஷால், நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம், உங்களுக்கு இந்த காதல் மாதம் எவ்வளோ ஸ்பெஷல்? ஸ்பெசிஃபிக்கா ஃபெப்ரவரின்னு இல்ல, எவ்ரி டைம் எல்லா மாதமும் காதல் மாதம் தான். ஓகே சூப்பர். ஸோ இப்போ ஒரு டாஸ்க் இருக்க போது இந்த கப்பல்ஸ்க்கெல்லாம் என்னன்னா, ஒரே கேள்விதான், 3 கப்பல்ஸும் பதில் சொல்ல போறீங்க. 18 மணி நேரம் யாருமே இல்லாத உலகத்தில் நீங்க மட்டும் தனியா இருந்தா அந்த டைமை எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத பத்தி கேட்க போறோம். ஸோ முதலாவது யார்கிட்ட கேட்கலாம்னா, மைக் வச்சு கையில் நிற்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரவீன் அந்த கப்பல் தான். அவங்கள்ட்ட கேட்டலாம். ஸோ பிரவீன் வச்சு நிற்கிறேன், அவன் தான் மைக்கை கொடுத்தாங்க போதும் என் கையில். பரவாயில்ல, நீங்கள் தான் ஃபஸ்ட்டுக்கே இருக்கீங்க. சொல்லுங்க பார்க்கலாம், 18 மணி நேரம் நீங்கள் 2 பேர் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கீங்க, எப்படி இருக்கும் உங்களுக்கு? நல்லா இருக்கும். 18 மணி நேரம் வந்து 2 பேர் போனால் நிறைய பேசுவோம். ஏன்னா நான் வந்து கல்யாணம் முடிஞ்சு பேசுறது டைம் ரொம்ப குறைவாக தான் கிடச்சி. ஏன்னா நான் முடிச்சதோடய படம் பிஸ்னஸ் அப்படின்னு ஓடிட்டு இருந்தேன், அவங்களும் ஒர்க்கில் ஓடிட்டு இருந்தாங்க. ஸோ நிறையா பேசுவோம். வேற என்ன, யாருமே இல்லாத உலகத்தில் டிவி எதுவும் கொடுப்பீங்களா? இந்த மாதிரி கொடுத்து படம் பார்க்குறதுக்கு இருக்கு வாய்ப்பு இருக்கு. உங்கள் வீட்டில் என்னெல்லாம் இருக்குமோ இருக்கும். வீட்டுக்குள்ளே தான் இருப்போமா? வீட்டுக்குள்ளே இந்த உலகத்தில் வேறு யாரும் இருக்க மாட்டாங்க, நீங்கள் மட்டும் தான் இருப்பீங்க. ஓகே ஓகே, அவங்க சொல்லுவாங்க. ஓகே, நீங்களே சொல்லுங்கள் லக்ஷி. ஸோ அதே தான், லைக் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே கிடைக்கல. ஸோ அந்த 18 hours will be ours. நிறைய பேசுவீங்க, ரொம்ப க்ளோஸாக இருக்கலாம். ஓகே சூப்பர். அதாவது காதலிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதலிக்கும் போது இருந்த நேரம் வந்து திருமணத்துக்கு அப்புறம் குறைஞ்சிருச்சா. அதனால அவங்க என்ன பண்ண போறாங்களா, 18 மணிக்கு இல்ல நேரம் குறையல, நீ குடும்பத்தை பிரிக்கிற மாதிரி பேசுறீங்க. இல்ல அத சொல்ல வரல நானு. நேரம் குறையல, பேசுறதுக்கான கிடைக்கல. நேரம் குறையல, நேரம் கிடைக்கல. ஓகே ஃபைன். இப்போ வந்து அவங்க பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கௌஷியன் ஜனா கிட்ட கேட்டலாம். ஸோ நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம், யாருமே இல்லாத தனி அரங்கில் அப்படிங்கிற மாதிரி யாருமே இல்லாத தனி உலகில்
நீங்கள் 18 மணி நேரம் இருக்கீங்க, என்ன பண்ணுவீங்க? இதுக்கு வந்து நான் ஆன்சர் சொன்னா அதுல இருந்து பாயிண்ட்ஸ் எடுத்து அவர் சொல்லிடுவாரு. அதனால அவரே சொல்லட்டும். அதனால அவர் தான் முதல்ல சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். நீதான்டா டிரைவர், உன்னை தான்டா வெச்சு ஓட்டணும். ஓகே சூப்பர். ஜனா சொல்லுங்க பார்ப்போம். பாதி நேரம் என்ன இருதோ அதைத்தான். பாதி நேரம் உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதுறது இல்லை, அதெல்லாம் பண்ணக்கூடாதீங்க. ஒன்றும் இல்லை, பாதி நல்லா எழுத்து போட்டு தூங்கிடுவோம். அதுக்கு பிறகு ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது இப்போ 2 பேரும் தானே ஏதாவது சமைக்கிறதெல்லாம் அதுதான் என்னன்னு இல்லை, அதான் அந்த 2 பேருமா சேர்ந்து ஏதாவது ஃபுட் மேக் பண்ணுறது அப்படியே லைஃப். ஓகே சரி, நீனே சொல்லிருமா. ஜனா சொல்ல மாட்டாங்களா இருக்கு. இல்ல அதான் சொல்றேன், அந்த 18 hours வந்து கிடைச்சாலும் எனக்கு பத்தாது. சரியா? எதுக்கு நீங்க அடிஷன் பத்தாது. நீங்க சில ஆஃபர்ஸ் எல்லாம் தாரீங்க தானே, அந்த டெலிவிஷன் ஃபோன், அந்த ஆஃபர்லாம் வேண்டவே வேண்டாம், எனக்கு தராதீங்க. எனக்கு வேணும் அந்த தனியாக அந்த டைம். சரியா? அப்படி கிடைக்கணும். எனக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், அவருக்கு கொஞ்சம் ஜெயில் மாதிரி தான் இருக்கும். பட்டு நான் என்ன பண்ணுவேன்னா நிறைய பேசுவேன், கேட்டு தானே ஆகணும். வேறு விஷயம்லாம் இல்லைன்னா கேட்டு தான் ஆகணும். நான் பேசுவேன், கேட்டுக்கிட்டே இரு அப்படிம்பேன். அப்புறம் அவர் சொன்ன மாதிரி சேர்ந்து குக் பண்ணுவோம், சமைப்போம், சாப்பிடுவோம். அதுதான் இருக்கும். ஓகே, ஜென்ரலான விஷயம் தான் அவங்களும் சொல்லியிருக்கேன். ஓகே, நம்ம அடுத்து கேட்போம். சச்சின், நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் 2 பேரும் 18 மணித்தியாலம் யாருமே இல்லாத உலகத்தில் தனியாக இருக்கீங்க, என்ன பண்ணுங்க? இல்லை, 18 மணித்தில் இருக்கும்போது நம்ம வழக்கமாக என்னென்னா ஃபோன் கால்ஸ், நம்மளோட ஒர்க் அப்படி. ஸோ அதில் தான் டைம் போயிடும், மணித்தால கணக்கு பேசிடுவோம். ஸோ அதெல்லாமே குறைஞ்சிரும். ஸோ நமக்குன்னு டைம் வந்துச்சுன்னா நல்லா தூங்குவோம், சாப்பிடுவோம், சமைக்க மாட்டோம். பட் எங்கள் சரி யாருமே இல்லை தானே, கடையில் போய்ட்டு எடுத்துகிட்டு வந்துடும். ஒரு இங்கிலீஷ் மூவி ஒன்று இருக்குல்ல, யாருமே இல்லாமல் அந்த மாதிரி வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போய் நம்மளே பம்ப் பண்ணிக்கிட்டு பெட்ரோல்லாம். ஓகே, 2 பேரும் ஒன்றா ஸ்டாண்ட் விருப்பமானதில் பண்ணிக்குவோம். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். சேம் தான். வெளியே போகிறது, சூப்பர் மார்க்கெட்ஸுக்கு போகிறது, திருடி சாப்பிட்றது எல்லாம் பண்ண போகிறோம். என்ன பழப்புது? ஓகே, தலைவாணி போய் சகோசமாக நேரம் வச்சிருந்துக்கிற மாதிரி. சரி, ஓகே. இல்லை, யாருமே இல்லாட்டி நம்மளுக்கு அது ஆஃபர் ஒன்று தானே. ஸோ கேன் டு எனிதிங். ஓகே, சூப்பர். ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொன்னது நாம் வந்து பேசுவோம் அப்படிங்கிறது. ஸோ பேசும்போது அதுதான் நம்ம க்ளோஸ்அப்பில் சொல்லியிருந்தல, ஒரு புத்துணர்ச்சியும் சுவாசமும் தரும் 18 மணி நேரம். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், க்ளோஸ்அப்போடு இணைந்து பேசிக்கிட்டே இருக்கலாம். ஓகே, இந்த கேம் இப்படி முடியுது. அடுத்து ஒரு சுவாரஸ்யமான கேம் இருக்குது. இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா தங்களோட காதல் கதைகளை நமக்கு சொல்ல போகிறாங்க. ஸோ நம்ம அடுத்த செக்மெண்ட்குள்ளே போகலாம். க்ளோஸ்அப் தரும் கப் ஆஃப் லவ்ல அடுத்து ஒரு சூப்பரான செக்மெண்ட்டுக்குள்ளே போக போகிறோம். என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்திருக்க ஜோடிகள் எல்லாருமே அவங்களோட காதல் கதைகளை சொல்லிக்கிட்டு இருக்க போகிறாங்க. ஸோ காதல் கதையை சொல்கிறது மட்டும்தான் ட்விஸ்டா அப்படின்னா, மெயின் ட்விஸ்டே இனிமேல் தான் இருக்குது. என்னன்னு பார்க்கலாம். 2 பவுல் எடுத்துக்கலாம். இந்த பவுலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பால்குள்ளே வந்து காட்டன் பால்ஸ் இருக்குது. ஸோ இந்த காட்டன் பால்ஸ் இருக்கிற ஒரு பால் இருக்குது, அதுக்கப்புறம் எம்டியான ஒன்று இருக்குது. என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்திருக்க கப்பல்ஸ் இப்போது ஒருத்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இதை கையில் வச்சுருப்பாரு. இதில் ஒரு ஸ்பூன் இருக்கு இல்லையா, இதில் அந்த காட்டன் பால் எடுத்து இதுக்கு வந்து மற்ற ஜோடி கொடுத்து பாஸ் பண்ணுவார். இதெல்லாம் ஒரு கேமா இல்லை, இங்கே தான் முக்கியமான ட்விஸ்ட்டே இருக்குது. இந்த கேப்புக்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு 1 மினிட் கொடுப்போம். முதல் 30 செகண்ட் வந்து பாயோ கேர்ளோ ஸ்டார்ட் பண்ணுறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, தன்னோட லவ் ஸ்டோரியை எங்கே பார்த்தோம், எப்படி அவங்களுக்குள்ள காதல் மலர்ந்துச்சு அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இந்த பாலை பாஸ் பண்ணணும். எண்ட் ஆஃப் த டே யார் அதிகமான பால்ஸ் இந்த எம்டி பால்குள்ளே சேர்த்துருக்காங்களோ அவங்க தான் வின்னர்ஸ். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக யாரை கூப்பிட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜனா அண்ட் கௌஷியை தான் கூப்பிட போகிறோம். வாங்க பார்ப்போம் 2 பேர் முன்னாடி. ஓகே, 2 பேரில் யார் எம்டி பால் எடுக்க போகிறது, யார் காட்டன் பால் வச்சுருக்க போகிறது? அவங்க எம்டி பால். ஓகே, நீங்கள் எம்டி பால் அப்படியே டர்ன் பண்ணுங்க பார்ப்போம். ஜனா வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ஸ்பூனில் எடுத்து என்ன பண்ண போகிறீங்க, ஸ்பூனோட ஒன்றா கொடுக்க போகிறீங்க, நீங்கள் வாங்கி ஃபில் பண்ண போகிறீங்க. ஓகே, இப்போது ஜனாவும் கௌஷி என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து நின்றுட்டாங்க. ஜனா கையில் இருக்குது காட்டன் பால்ஸ் இருக்க பால் அண்ட் கௌஷி கையில் இருக்குது எம்டி பால். பார்ப்போம் காதல் கதையை சொல்கிறதோட இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த பால்ஸையும் பாஸ் பண்ணுறாங்களா. கவனம், காதலில் இருக்கா இல்லை பால்ஸில் இருக்கான்னு பார்ப்போம். ஆனால் அதிகமாக யார் பால்ஸ் எடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு தான் நாங்கள் என்ன பண்ணுவோம், கிஃப்ட் தரப்போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். 3, 2, 1 ஸ்டார்ட். வழக்கமாக வந்து டிஜே பார்ட்டிஸுக்கு வந்து எல்லா ஆர்டிஸ்ட் எல்லோரும் அப்படியே போவோம். அந்த டைமில் வந்து ஒரு டிஜே பார்ட்டியில் இவங்களை வந்து இன்ட்ரோ கொடுக்குறாங்க ஆர்டிஸ்ட்ன்னு சொல்லி. அப்போ நாங்கள் பெருசாக கணக்கெடுக்கல, யாரோ ஒரு புள்ள போகுது தானே, நமக்கு என்ன தெரியல, இதெல்லாம் யாரா பார்க்குறேன்ட்டு அப்படியே பேசாமல் விட்டோம். நம்ம யார் வம்புக்கும் போகிறதில்ல, யார் தும்புக்கும் போகிறதில்ல, இதெல்லாம் யாரா பார்க்குறேன்ட்டு அப்படியே பேசாமல் விட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஃபிலிம் டீமாக சேர்ந்து ஒரு
பார்ட்டி ஒன்று பர்த்டே பார்ட்டி ஒன்று பிளான் பண்ணியிருந்தாங்க. அந்த பார்ட்டிக்கு வந்து மொட்டை மாடியில் வந்து எல்லோரும் டான்ஸ் பண்ணுறேன்னு பிளான் பண்ணியாச்சு. ஸோ எல்லோரும் ஆளுக்கு ஒரு பேர் வச்சு ஆடிட்டுருக்காங்க. அப்போ தான் இவங்களை திருப்பி அந்த மீட் பண்ண ஞாபகமே இல்லை. ஓகே சரி இந்த இதில் சரி டான்ஸ் ஆடுறதுக்கு இந்த புள்ள தானே இருக்குது, சரி நம்ம ஆடுவோன்னு. அப்போ ஆடிக்கொண்டு இருக்கும்போது செம மழை. அந்த மலையில் வந்து பார்த்தோன்னே வசீகரா மூமெண்ட் தான். சரி ஓகே ஒரு பொண்ணு ஆடுதே நல்லா இருக்குதே, சரி ட்ரை பண்ணுவோம் என்று சொல்லி மேக்ஸிமம் ட்ரை பண்ணி ஓகே ட்ரை பண்ணதோட ஸ்டாப் பண்ணி போச்சானா. இப்போ ட்ரை பண்றதோட ஸ்டாப் பண்ணிட்டீங்க இல்லையா? இப்போ என்ன பண்ண போறீங்க கௌஷி? பவுல்ஸ் ரெண்டையும் சேஞ்ச் பண்ணிக்கிங்க பார்ப்போம். இல்ல நீங்க பவுல்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே என்னன்னா ஸ்டோரி சேஞ்ச் பண்ண போறோம். இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்களை பார்த்ததுன்னு அவர் சொன்னார்ல, அப்போ இவரை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி அடுத்த 30 செகண்ட் நீங்க சொல்ல போறீங்க. ஓகே ஸ்டார்ட். அவரை பார்த்தப்ப எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலுமே வரல. நான் அப்படி யோசிக்கவே இல்லை. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்மளோட ஐடியாவில் ஒரு சிலர் இப்படி இருப்பாங்க, இப்படி வேணும்னு நாங்கள் யோசிப்போம்ல, அந்த எந்த க்ரைட்டீரியாவுமே அவருக்கு இருக்கலை. ஸோ லவ்வுக்கு முக்கியமான விஷயமே வந்து நெகட்டிவான விஷயங்கள் தான் வந்து நமக்கு பாசிட்டிவாக விளங்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம்னா நான் அவர் என் ஐடியாவிலே இல்லாத ஒரு பர்சன் வந்து எப்படி என் லைஃப்பில் அப்புறம் வந்தாருன்னு சொன்னால், அப்போ டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருக்கு ஏதோ என் மேலே ஒரு லவ் ஃபீல் ஆயிடுச்சு. லவ் ஃபீல் ஆகி ஸோ ரொம்ப தைரியசாலினால பக்கத்தில் தான் நான் இருந்தேன். என்கிட்ட சொல்லலை, ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அவங்ககிட்ட சொல்லலை. அவர் ஃபோனில் மெசேஜ் பண்ணி பக்கத்தில் இருந்தே எனக்கு ஃபோனில் தான் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணார். ஓகே ஸ்டாப். ஃபோனில் ப்ரப்போஸ் பண்ணதோட நான் கூட நினச்சேன் ஒரு காதல் கதையை கேட்குறமே கொஞ்சம் கவிதையாக இருக்கும்னா இதெல்லாம் பயங்கர காமெடியாக இருக்கு. சரி ஓகே 2 பவுல் என் கையில் தந்துட்டு நீங்கள் இருந்த இடத்துல போய் நில்லுங்க பார்ப்போம். நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ பவுல்ஸ் போட்டிருக்காங்க இல்லையா, அவங்களே கூப்பிட்டு என்ன பண்ணுவோம்னா கவுண்ட் பண்ண வச்சிரும் எத்தனை பவுல்ஸ் அவங்க வச்சிருக்காங்கன்னு சொல்லி. சரி சீட் பண்ணாம கவுண்ட் பண்ணி சொல்லுங்க பாப்போம் எத்தனை வச்சிருக்கீங்கன்னு. 1 2 3 4 5 6 8 10 12 14 16. ஓகே ஒரு 16 பால்ஸ் பாஸ் பண்ற கேப்ல ஒரு நகைச்சுவையான காதல் கதை கேட்டு வந்துருந்தோம். ஸோ இதே மாதிரி தான் எல்லா காதலர்கள்ட்டையும் கேட்க போறோம் என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்த கப்பல்ஸ்க்கு மூவ் ஆகலாம். க்ளோஸ் அப் விளங்கும் கப் ஆஃப் லவ்ல அடுத்த ஜோடி வந்தாச்சு. ஸோ பிரவீன் அண்ட் லக்ஷி தான் இருக்காங்க. முதல்ல ஒரு காதல் கதை கேட்டு மொத்த செட்டுமே சந்தோஷமா சிரிச்சோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க வந்து 16 காட்டன் பால்ஸ் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க காதல் கதையை பாஸ் பண்ணுற கேப்பில் எத்தனை காட்டன் பால்ஸ் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 3 2 1 ஸ்டார்ட். ஸோ நாங்கள் வந்து நான் ஃபஸ்ட்டு இவரை வந்து என்னோட தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டரோட ஒரு வெட்டிங் ஃபோட்டோவில் தான் பார்த்தேன். ஸோ பார்த்துட்டு அவளுக்கு நான் கேட்கும்போது இவளுக்கு ஆள் இருக்குன்னு சொல்லிட்டானுங்க. ஆனால் அவளுக்கு ஆள் இருக்கலை. ஓகே அப்புறம் தான் தெரிய வந்துச்சு இவன் வந்து இவட பிளான் இல்லை அவனுக்கு பிளான் அப்படின்னு. அப்புறம் திருப்பி நான் கேட்டேன், திருப்பி இன்னொரு ஆள்கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க இல்லை இவன் வந்து கனடா போகிறா, ஸோ வந்து இவளுக்கு செட் ஆகுது அப்படின்ட்டானுங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு எனக்கு. அப்புறம் நான் என்ன செஞ்சேன், கொஞ்ச நாள் கழிச்சு இந்தியா போயிட்டேன். ஸோ இந்தியா போகும்போது ஃபாலோ பண்ண தான் போனேன். இன்ஸ்டாகிராம் ஐடியா எனக்கு தேடி எடுத்துட்டேன். அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை எங்களுக்கு. எடுத்து அப்புறம் ஃபாலோ பண்ண பிறகு நான் வந்து சென்னையில் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கும்போது அவங்க வந்து அந்த வீடியோக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. சென்னை மெரினாவில் வந்து நான் வந்து ஒரு ஃபுட்டு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதில் வந்து யூ ஆர் டெம்ப்டிங் மீ அப்படின்னு போட்டிருந்தாங்க. அங்கே ஆரம்பிச்சிச்சு எல்லாம். ஓகே ஸ்டாப். டெம்ப்டிங் மீல வந்து என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா பிரவீனோட லவ் ஸ்டோரிக்கு பாஸ் விட்டுருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா நம்மளோட லக்ஷி அதுலேருந்து ஓகே இவரெல்லாம் அட்டம் பண்ணியிருக்காரு இல்லையா, அவங்க என்ன பண்ண போறீங்க விட்ட இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஓகே 3 2 1 ஸ்டார்ட். ஸோ டெம்ப்டிங் மீலேருந்து அப்படியே பேச ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு பிறகு ஒரு ஃபைன் டே ஐ திங்க் அவர் இந்தியாவிலேருந்து வந்தாண்டு. ஸோ நான் ஒர்க் முடிஞ்சு வெளியில் வரும்போது டுக்குக்கு வெயிட் பண்ணனா ஒரு கார் வந்து நின்றுச்சு. ஓகே ஷட்டரு திறந்தா எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட், அது வந்து சாரி. ஸோ அங்கே விழுந்தேன். ஃபர்ஸ்ட் கிஃப்டே ஒரு சாரியாக இருக்கும்போது அங்கே ஸ்டார்ட் ஆச்சுது த லவ் ஸ்டோரி. அப்படியே போச்சு. இப்போ வந்து கல்யாணத்தில் முடிஞ்சு சந்தோஷமா கல்யாணத்தில் முடிஞ்சதோட நிப்பாடிக்கலாம். சூப்பரான ஒரு அப்ரோச் பண்ணியிருக்காரு நம்மளோட பிரவீன் அவர்கள். இவங்க மிஸ் பண்ணிட்டாங்க, ஒரு பால் கீழே விழுந்துருச்சு. பட் இருந்தாலும் பார்க்கலாம் எவ்வளோ கவுண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ லக்ஷ்மி தாங்க பார்ப்போம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா
நாமளே கவுண்ட் பண்ணி பார்க்க போகிறோம் எவ்வளோ பால்ஸ் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ பிரவீன் எங்கே கவுண்ட் பண்ணுங்க பார்ப்போம். இதை கவுண்ட் வேறு பண்ணணுமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 14. ஓகே, 2 லீடிங்ல இருக்காங்க. ஜனா நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ இன்னும் ஒரு கப்பல்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ சச்சின் அண்ட் வைஷாலி வாங்க பார்க்கலாம் முன்னாடி. ஓகே, இப்போ சச்சினும் விதுஷாலியும் வந்திருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சச்சின் நீங்கள கதை சொல்லி பாஸ் பண்ண போறது ஃபர்ஸ்ட்டுக்கு. ஆமாம், ஓகே, சச்சின் எடுத்துட்டாரு. பரவாயில்ல, பசங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கேர்ள்ஸுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு எம்டி பாலே கொடுக்குறாங்க. இந்தாங்க பொடியை பார்ப்போம். ஓகே, நான் வந்து கவுண்ட் பண்ணதோட உங்களோட டைமிங் ஸ்டார்ட் ஆக போகுது. 2 பேரும் என்ன பண்ண போகிறீங்க, காதலை பாஸ் பண்ணுறதோடு சேர்த்து இந்த பால்ஸையும் பாஸ் பண்ண போகிறீங்க. 3 2 1 ஸ்டார்ட். ரியல் ட்ராமாவில் 2 பேரும் லீட் பேராக பண்ணோம். முதல்ல ஒரு கோயிலில் தான் பார்த்தேன். ஸோ கோயிலை பார்த்த பிறகு எனக்கு ஒரு குறிக்கோள் ஒன்று இருந்துச்சு, யாரை வேணாலும் லவ் பண்ணலாம், கூட நடிக்கிற பிள்ளைகளை லவ் பண்ணக்கூடாது. அது சரியா? அந்த குறிக்கோளை மீறி என்னாச்சுன்னா, ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வச்சு மற்றவங்களுக்கு ஷூட் நடந்துச்சு, எனக்கு இவளுக்கு மட்டும் ஷூட் நடக்கல. நல்லா ஃப்ரெண்டாக இருந்தோம். ஸோ ஸ்பாட்டில் நான் இவள் மட்டும் தனியாக இருந்தோம். ஸோ தனியாக இருக்குமேனு சொல்லி நிகம்பில் இருந்தோம். நிகம்பில் பீச்சுக்கு போனோம். 2 பேரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறதுக்கு, ஏன்னா ஹோட்டலில் சேவ் பண்ணதுனால. ஸோ பீச்சுக்கு போன டைம் அந்த பீச் வந்து கணக்காக ஒரு 7 o'clock மாதிரி இருக்கும். எனக்கு பீச்செல்லாம் பிடிக்காது அவ்வளோ பெருசாக. போய்ட்டு ஒரு அதில் பீச்சில் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் ஒன்று இவளோட போனதும், என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ அந்த ஃபீலிங் வந்து இவளுக்கும் வந்துச்சா இல்லையான்னு தெரியலை. சரி, ஸோ ஸ்டாப். அவங்களுக்கு வந்துச்சா இல்லையாங்கிறத அவங்கள்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சரி, இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. 3 2 1 ஸ்டார்ட். அந்த பீச்சுக்கு போன டைம்லேருந்து லைக் நைஸ் வைப், ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் அப்படி இப்படிலாம் இருந்துச்சு. அண்ட் தென் எனக்கு லைட்டாக ஒரு மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று வந்துச்சு தான், பிகாஸ் இட் வாஸ் லைக் ஸோ பியூட்டிஃபுல் அந்த டைமில், அந்த பீச் அண்ட் யாருமே இல்லை. ஸோ இட் வாஸ் அ நைஸ் ஸ்டோரி அந்த டைமில். அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இன்னும் கொஞ்சம் நம்ம 2 பேருக்குமே தெரியாமல் வி ஜஸ்ட் ஃபெல் தட் லவ் அண்ட் தட் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் ஈச் அதர். அது அப்படியே போக போக ஒரு லவ்வாக மாதிரி, அது ஆல்ரெடி ஒரு லவ் சீரீஸ். ஸோ லவ் சீன் செஞ்சு அது நமக்கு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி. ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஒரு லவ் சீரிஸ் நடிக்க போன இடத்துல ஒரு சீரியஸான லவ் சப்ஜெக்ட் நடந்திருக்கு. ஓகே, அந்த லவ் சப்ஜெக்ட் எனக்கு என்னன்னா, சச்சின் வந்து பால் பாஸ் பண்றமோ இல்லையோ காதல் கதையை பதிவு பண்றவங்கள ரொம்ப குறிக்கோள் மறந்துட்டேன் பாஸ் பண்ணுறேன். சரியா? ஓகே, காதல் வந்து அவருக்கு என்ன பண்ணிருக்கு, நான் பாஸ் பண்ணவே இல்லை. ஓகே, காதல் வந்து என்ன பண்ணிருக்குன்னா அவருக்கு மறக்கடிச்சிருக்கு. பாப்பா எத்தனை கவுண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி. சச்சின் தாங்க பாப்போம் 2 பேரும். இது நானே கவுண்ட் பண்ணி பாத்துறவா? 2 4 6 8 10 12 13 தான் இருக்கு. சரியா? ஓகே, எனக்கு என்னமோ இந்த கேம்ல தி வின்னர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு என்டர்டெய்னிங் தந்த ஜனா அண்ட் கௌஷிதா இந்த கேம்ல வின் பண்ணிருக்காங்க. மொத்தமா எத்தனை? 16 பால்ஸ் கலெக்ட் பண்ணிருக்காங்க. சோ கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம் எல்லாரும் சேர்ந்து. ஓகே, சூப்பரான இந்த கேம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது, இன்னும் நிறைய கேம் இருக்குது. ஸோ இந்த கேமில் இருந்து நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த பகுதிக்குள்ளே போகலாம். க்ளோஸ் அப் வழங்கும் கப் ஆஃப் லவ் நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சூப்பரான நிறைய செக்மெண்ட்டை தாண்டி அடுத்த ஒரு சுவாரஸ்யமான செக்மெண்ட்டுக்குள்ளே போகிறோம். உங்களுக்கு தெரியும் க்ளோஸ் அப் அப்படின்னு சொன்னாலே க்ளோஸ் அப்போட புதிய டெக்னாலஜினா சிங்க் ஃப்ரெஷ்னஸ் டெக்னாலஜி 18 மணித்தியாலங்களுக்கான இடைவிடாத ஃப்ரெஷ்னஸ் தரும். ஸோ அதை மைண்ட் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கப்பல்ஸ்க்கு ஒரு டாஸ்க் கொடுக்க போகிறோம். பொதுவாக கப்பல்ஸாக இருக்கதே பெரிய டாஸ்க்கு நிறைய பேர் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்க கேப்பில் இது என்னென்னா, உங்களுக்கு ஒரு 18 செகண்ட் நான் டைம் தருவேன். அந்த 18 செகண்ட்குள்ளே என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த க்ளோஸ்அப்போட இந்த அட்டை வந்து நீங்கள் ரீக்ரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ உங்களுக்கான 18 செகண்ட் ஆரம்பிக்குது.
கொடுத்த டைமுக்குள்ளே எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணதை பார்த்தா வேறு மாதிரியான நிறைய ஐடியாஸ் வரும் அப்படின்னு தெரியுது. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் கப்பல் யார் வந்து அதை ரீக்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட ஜனா அண்ட் கௌஷி. எவ்வளோ நாள் தான் இன்னும் வெயிட் பண்ணுறது? அதுக்கப்புறம் இஷ்டம். உன்ன மாதிரியே உன்னோட வார்த்தையில் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதுக்கு மேலே வெயிட் பண்ண விருப்பம் இல்லை. ஸோ டக்குன்னு சொல்லிடுறேன், ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டு. க்ளோஸ் அப் 18 மணி நேரம் ரிஃப்ரெஷ்மெண்ட். சொல்லாத காதலை எவ்வளோ ஸ்வீட்டாக சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஜனாவும் கௌசி வந்து சூப்பரான ஒரு செக்மெண்ட் பண்ணி காட்டியிருந்தாங்க. ஸோ அடுத்ததான் நம்ம கூட வந்து இன்னொரு செக்மெண்ட்டை வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறது வந்து நம்மளோட சச்சின் அண்ட் விதுஷா வைஷாலி. Hey, sorry. இப்போ நீங்களும் உங்கள் லவ் ஸ்டோரியை 18 hours லாங் ஸ்டோரி ஆக்கிடுங்க வித் க்ளோஸ் அப். கோபமான காதலை எவ்வளோ ஸ்வீட்டாக மாற்றலாம் க்ளோஸ்அப் உதவியோட அப்படின்னு சொல்லி நம்மளோட சச்சின் அண்ட் விதுஷா வைஷாலி சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஒரு ஆக்ட். அடுத்ததான் வந்து நம்மளோட பிரவீன் அண்ட் லக்ஸி வராங்க, பார்க்கலாம். ஓகே, வேலண்டைன்ஸ் டே வந்துருச்சு. இன்னைக்கு மிஸ் பண்ணால் அப்புறம் ப்ரப்போஸ் பண்ண கஷ்டம். என்ன பண்ணலாம்? பேசாம பாட்டு பாடலாமா, இல்லாட்டி கவிதை? பெருசாக ஏதாவது சொல்லணும். லெட்ஸ் ட்ரை. ஹாய், ஐ லவ் யூ. க்ளோஸ் அப். வார்த்தைகள் தேவையில்லை. லெட்ஸ் லவ். ஓகே, இந்த 3 கப்பல்ஸும் ரீக்ரியேட் பண்ண நம்மளோட க்ளோஸ்அப்போட மூமெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. இதில் பெஸ்ட்டாக பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் த ப்ரைஸ் கோஸ் டு நம்மளோட பிரவீன் அண்ட் லக்ஷி. க்ளோஸ்அப் வழங்கும் கப் ஆஃப் லவ்ல அடுத்த சூப்பரான செக்மெண்ட்டுக்குள்ளே போக போகிறோம். இது என்ன மாதிரியான ஒரு செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கப்பல்ஸ் 2 பேரை முன்னாடி கூப்பிட போகிறோம். ஒருத்தருக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு மூவியோட போஸ்டர் காட்டுவோம். அவர் அதை என்ன பண்ணோம், வாயசிக்காமல் நடித்து காட்டணும். மற்ற பேர் அதை கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே, இந்த செக்மெண்ட்டை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்பலுக்கு 4 மூவிஸோட போஸ்டர்ஸ் காட்டுவோம். ஒருத்தர் 2 வந்து ஆக்ட் பண்ணி காட்டணும், இன்னொருத்தர் 2 ஆக்ட் பண்ணி காட்டணும். யார் அதிகமாக கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த கேமோட வின்னர். படத்தோட பேரை கண்டுபிடிக்க போகிறவங்களுக்கு நாங்கள் மைக் கொடுக்க போகிறோம். வாயசைக்காமல் சொல்லணும் இல்லையா, அசைச்சிட்டா அதனால ஒரு சூப்பரான கேஜெட் கொடுக்க போகிறோம். அவர் வாயசைக்காமல் இதை வாயில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணோம், ஆக்ட் பண்ணி காட்டணும். ஸோ ஃபர்ஸ்ட் கப்பலாக வர போகிறாங்க நம்மளுக்கு சச்சின் அண்ட் விதுஷா வைஷாலி. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சச்சின் ஃபர்ஸ்ட்டு ஆக்ட் பண்ண போகிறேன், விதுஷா வைஷாலி கண்டுபிடிக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சச்சினுக்கான முதல் படத்தை வந்து நம்ம காட்ட போகிறோம். ஓகே, சச்சின் படத்தை பார்த்துட்டாரு. அவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான தைரியமான ஒரு நம்பிக்கை வந்து சச்சின் கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓகே, பார்க்கலாம். ஸ்டார்ட். காதல். ஓகே, காதல் கொம்பனா. ஓகே, உங்களுக்கு இன்னும் 5 செகண்ட் இருக்கு. டிக் டிக் 1, டிக் டிக் 2, ஓ மை காட், டிக் டிக் 3, டிக் டிக் 4, டிக் டிக் 5. ஓகே, அந்த படத்தில் ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சிட்டீங்க, மிச்ச வார்த்தை கண்டுபிடிக்கல. இருந்தாலும் பரவாயில்ல, அந்த படம் என்னன்னு நான் இப்போதைக்கு சொல்ல மாட்டேன். சரியா? ஓகே, அடுத்ததுக்கு போயிடலாம். சச்சினுக்கான அடுத்த டைட்டில் பாப்போம் கண்டுபிடிக்கிறாரான்னு. அண்ணன், தம்பி, மெய்யழகனா, மாற்றானா, ஹீரோ யாரு? அதை எப்படி சொல்லுவேன்? அதை எப்படி சொல்லுவேன்? கவினா, டாடாவா? ஓ மை காட். ஓகே,
சூப்பரா கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அந்த டாராக்கு இவர் ஒரு ரியாக்ஷன் இல்ல ஃபுல் அப்பான்னு சொன்னேன். அண்ணா இல்ல தம்பில அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னா விளங்குமா? நான் அக்கான்னு நினைச்சுக்கிட்டேன். இல்ல டாடா எப்படின்னா ஃபுல் ஷேவ்ல வச்சு ஒரு கதை வந்துச்சு, அதனால அதை வச்சு. ஓஹோ ஓகே பரவாயில்ல, ஒரு மூவி கண்டுபிடிச்சிருக்கு. இப்போ என்ன 1.5 மார்க்ஸ். சரி 1.5 வச்சுக்கோமே. ஓகே எப்படியோ ஒரு படம் பேரை ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னொரு படத்தில் பாதி கண்டுபிடிச்சதுனால பாதி மார்க்ஸ் கேட்டிருக்கேன். ஸோ கடைசி என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ப்ராப்ஸை மாற்றிக்கிட்டு ஆக்களும் இடம் மாறிக்கலாம். ஓகே இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், விதுஷா வைஷாலிக்கு நம்ம ஒரு படம் போஸ்டர் காட்ட போகிறோம். அதை ஆக்ட் பண்ணி காட்டி அவர் கண்டுபிடிக்கிறாரா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே கேம் ஸ்டார்ட். குருவி பறக்கிறதா? ஏனோ ஒன்ல வருது. ஹீரோ யாரு? பேசக்கூடாது. அந்த போஸ்டரா? இது என்ன அந்த போஸ்டரா? வீட்டில் வந்து பார்த்துட்டு வந்திருப்பாங்களோ. முற்பொழுது முன் கற்பனைகள். சரி ஓகே, இன்னும் இருப்பது 5 நொடிகள். டிக் டிக் 1, டிக் டிக் 2, டிக் டிக் 3, டிக் டிக் 4, டிக் டிக் 5. ஓகே கண்டுபிடிக்கல, விட்டுரும் படம் பேர் சொல்லக்கூடாது. ஓகே இப்போ நம்ம விதுஷா வைஷாலி கண்டுபிடிக்க போகிறாங்களா ஆக்ட் பண்ணுறதை வச்சு நம்மளோட சச்சின் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதுதான் உங்களுக்கான படம். ஓகே டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஓ காதல் கண்மணி. ஒரு 4-5 நொடிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஓ காதல் கண்மணி அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க நம்மளோட சச்சின். ஸோ இன்னும் ஒரு படம் கொடுக்க போகிறோம், கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். நம்ம 2 பேரும் லவர். ஓ மை காட், என்ன ஒரு ஆக்டிங், என்ன ஒரு கண்டுபிடிப்பு. ஓகே இப்போ நம்மளோட ஜனா அண்ட் கௌஷில வந்து ஜனா கண்டுபிடிக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க. கௌஷி வந்து ஆக்ட் பண்ணி காட்ட போறாங்களாம், பார்க்கலாம். இதான் உங்களுக்கான படம். ஓகே ஸோ இப்போ என்ன பண்ண போறாங்கன்னா, படம் போஸ்டே 15 நிமிஷம் பார்த்த கௌஷி எப்படி நடிச்சு காட்ட போறாங்க, அதை எப்படி ஜனா கண்டுபிடிக்க போறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். நீ காதல் இதயம் நெஞ்சினிலே. செகண்ட்ஸ் இருக்கு. 2 வேர்ட்ஸா? ரெண்டாவது 2. ஓகே ஓகே. டிக் டிக் 1, டிக் டிக் 2, டிக் டிக் 3, டிக் டிக் 4, டிக் டிக் 5. ஓகே ஸ்டாப். சரி இவங்களுக்கான அந்த படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்புறமா சொல்கிறேன். ஸோ இன்னொரு படத்துக்கு ரெடியாக போகிறோம், கண்டுபிடிக்க ரெடியா? சரி பார்க்கலாம். ஸோ இதான் உங்களுக்கான அடுத்த படம். ஓகே பார்த்துட்டீங்களா? ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். குரங்கா பிச்சைக்காரனா? டேய் இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. பேரலனா? சூர்யா படமா? அப்ப ஒரு 1 வேர்ட். ஓகே புரியலே. இப்படி பேசக்கூடாது. தாவுறதா? லவ் மூவியா? ஓகே காதல் விழுந்து. சரி ஓகே உங்களுக்கு இன்னும் 10 செகண்ட்ஸ் இருக்கு. காதல் சோப்பு அப்படியா? 1 வேர்ட். ஓகே டிக் டிக் 1, டிக் டிக் 2, டிக் ஒரு டிக் word 3, டிக் டிக் 4, டிக் டிக் 5. ஓகே ரொம்ப கஷ்டப்பட்டு வேற லெவல்ல ஆக்ட் பண்ணி காட்டுறதாங்க நம்மளோட கௌஷி. பட் இருந்தாலும் பரவாயில்ல, கண்டுபிடிக்க முடியாதனால விட்டுருவோம். நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ இடம் மாறிக்கொள்வோம். ஜனா வந்து ஆக்ட் பண்ணி காட்ட போறாங்க, கௌஷி கண்டுபிடிக்க போறாங்க. ஸோ அவங்களுக்கான படம். ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட் நவ். 2 வார்த்தை. முத வார்த்தை தள்ளி தள்ளி போகாது. ஓகே அப்படி ஒரு படம் இருக்கா?
ஆமா இல்ல படம் போஸ்ட் காட்டுன்னு எனக்கு தெரியாதா? அவ சும்மா சொன்னாலாம் தெரிஞ்சு சொன்னாலாம் செக் பண்ணா. உங்களை நம்பல, ஜனாவை நம்புறேன். ஜனாவை நம்புறீங்க. ஓகே, நீங்க ஜனாவை மட்டும் தான் நம்பணும். ஓகே, ஒரு படம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஜனா, உங்களுக்கான அடுத்த படத்தோட போஸ்டர் காட்ட போகிறோம். ஸோ கண்டுபிடிக்கிறாங்களான்னு சொல்லி பார்க்கலாம். சரியா? ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். 2 வார்த்தை. விஜய்ட காதல் காதல் பண்ணி விஜய் பைத்தியமாக காலாட்ட வருள்ள அந்த அது ஓகே, உங்களுக்கு வந்து காதலுக்கு மரியாதை. ஓ வாவ், சூப்பர் ஜனா, சூப்பர். ஆக்டிங்ல போட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 படம் பேரை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ நம்மளோட பிரவீனும் நம்மளோட லக்ஷியும் இருக்காங்க. ஸோ பிரவீன் தான் ஆக்ட் பண்ணி காட்ட போறேன்னு இருக்காங்க. லக்ஷி கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். விஜய் இப்போ வந்த படம் கோட், லியோ. இது என்ன புது டெக்னிக்கா இருக்கு? சரி, ஓகே, உங்களுக்கு இருப்பது இன்னும் 10 வினாடிகள். ஓ, இப்போ வந்த படமா? கோட், லியோ. சரி, ஓகே. டிக் டிக் 1, டிக் டிக் 2, டிக் டிக் 3, டிக் டிக் 4, டிக் டிக் 5. ஓகே, இப்போ பிரவீன் கண்டுபிடிக்க போறாரு, லக்ஷி நடிச்சு காட்ட போறாங்க. ஸோ பார்க்கலாம் அவங்களுக்கான முதல் படம். படம் பேரை பார்த்ததுமே சிரிச்சிட்டாங்க. ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட் நவ். சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கணும். குண்டு, வெடிகுண்டு. முருகேசன். குண்டு. ஓகே, கடைசி குண்டு. குண்டு ஒரு வேர்டா 2 வேர்டா? 2 வேர்டு. ஓகே ஓகே ஓகே. குண்டு, 2வது வேர்ட் வேறு வேர்டா? குண்டு வேறுதா சொல்லுங்க. ஆக்டர் யாருன்னு தெரியுமா? அந்த டான்ஸ் மாஸ்டர் ஆக்டர், அந்த படமா? குண்டு. ஓகே, உங்களுக்கு இருக்கிறது இன்னும் 10 செகண்ட். நடிங்க, வேற ஏதாவது நடிச்சு காட்டுங்க. குண்டு. பரவாயில்ல. டிக் டிக் 1, டிக் டிக் 2, டிக் டிக் 3, மைண்ட், மூளை. டிக் டிக் 4, தலை. டிக் டிக் 5. ஓகே, ரொம்ப மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு மத்தியில் நம்மளோட பிரவீன் மாட்டியிருந்தாரு. ஆக்சுவலி இந்த படத்தோட பேர் வந்து பிரவீன் குண்டக்க மண்டக்க. சரி, ஓகே. பார்த்திபனுடைய படம் தான். சரியா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த படத்தோட போஸ்டர் காட்ட போறோம். ஸோ கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நம்மளோட பிரவீன் அவர்கள். ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ரஜினிகாந்த். ஓகே, பழைய படம் புது படமா? பழைய படம். ஓகே, படைப்பா. ஓ மை காட், வாட் ஒரு கண்டுபிடிப்பு. ஓகே, ரொம்ப சூப்பரா கண்டுபிடிச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். பிரவீன் அண்ட் லக்ஷி க்ளோஸ் அப் வழங்கும் கப் ஆஃப் லவ். இந்த மூவி பேர் கண்டுபிடிக்கிற செக்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா 3 படம் கண்டுபிடிச்சி நம்மளோட சச்சின் அண்ட் விதுர்ஷா வைஷாலி தான் வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, வாழ்த்துக்கள். க்ளோஸ் அப் வழங்கும் கப் ஆஃப் லவ் நிகழ்ச்சியோட அடுத்து ஒரு சூப்பரான செக்மெண்ட்டுக்குள்ள போக போகிறோம். ஆக்சுவலி இந்த செக்மெண்ட்டுக்கு தான் நாங்கள் என்ன பேர் வச்சுருக்கோம், கப் ஆஃப் லவ்னு. இதில் என்னன்னா ஒரு ஈஸியான ஒரு செக்மெண்ட் தாங்க. ஒரு பக்கம் இருந்து ஒருத்தர் ஒரு பாலை த்ரோ பண்ணுவார், இன்னொரு பக்கம் இருக்கிறவங்க என்ன பண்ணோம், அதை கப்பில் பிடிக்கணும். மிஸ் பண்ணாங்கன்னா நாங்கள் ஒரு டேர் சொல்லுவோம், அதை செய்யணும். அவ்வளோதான், வாங்க பார்க்கலாம். ஓகே, நம்மளோட கப் ஆஃப் லவ் செக்மெண்ட்டில் வந்து கப்பு கையில் இருக்குது. காதல் கிடைக்காதனால ஒரு பந்தை கொண்டு வந்திருக்கோம். சரியா? என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஸோ இதில் வந்து கடைசி கேமில், அதாவது முதல்ல நடந்த கேமில் வின் பண்ண ஜோடி தான் வர போகிறாங்க. ஒருத்தர் என்ன பண்ண போகிறாருன்னா ஒரு 3 பால் அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். அந்த 3 பாலை த்ரோ பண்ணணும். பிடிச்சா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, விட்டுட்டா நாங்கள் ஒரு டேர் சொல்லுவோம், அதை செய்யணும். ஓகே, இப்போ வாங்க பார்ப்போம் நம்மளோட சச்சின் அண்ட் விதுர்ஷா வைஷாலி முன்னாடி. ரைட், சச்சின் அப்படி இருங்க, விதுர்ஷா இங்கே இருங்க. இப்போ இதில் யார் கேட்ச் பண்ண போகிறது, யார் நானே பிடிச்சிக்கிறேன் அப்படின்ட்டாரு. சரி, ஓகே. அப்போது நம்மளோட விதுர்ஷா வைஷாலி தான் என்ன பண்ணாங்க, த்ரோ பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, இப்போ 2 பேரும் வந்து 2 பொசிஷனில் வந்துட்டாங்க. 2 பேருக்கும் தேவையான ப்ராப்ஸும் நம்ம கொடுத்துறோம். ஓகே, இப்போ உங்கள் கேம் ஸ்டார்ட்.
ஓகே, ஒரு பால் பிடிச்சிட்டாரு. அந்த பாலை எனக்கு வீசிட்டாரு. ஓகே, ரெண்டாவது பாலும் பிடிச்சிட்டாரு. டேர் கொடுக்க முடியாதோ? மூணாவது பாலையும் பிடிச்சிட்டாரு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பேர் இடம் மாற போறீங்க. இப்போ அவங்க பிடிக்க போறாங்க, நீங்க போட போறீங்க. சரியா? சரி, வாங்க பாப்போம். வைஷாலி இங்க. சச்சின் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா விதுஷா வீசின 3 பந்தையுமே கேட்ச் பண்ணிட்டாரு. இப்போ என்ன பண்ண போறாரு? சச்சின் வீச போறாரு. அவங்க கேட்ச் பண்றாங்களான்னு பார்க்கலாம். எனக்கு என்னமோ இது தேவையில்லாத ஒரு கேம் மாதிரி ஆகிப்போச்சு. 3 முடிச்சு விட்டானுங்களே. சரி, இருந்தாலும் பரவாயில்ல. நாம என்ன பண்ணலான்னு சொன்னா அடுத்த கப்பல்ஸை கூப்பிடலாம். ஸோ அடுத்ததான் நம்ம கூட விளையாடுறதுக்கு வராங்க பிரவீன் அண்ட் லக்ஷி. ஓகே, இப்போ நம்மளோட சச்சின் டீம் போனதுக்கு அப்புறம் நம்மளோட பிரவீன் அண்ட் அவங்க வைஃப் வந்திருக்காங்க. ஸோ பார்க்கலாம். பிரவீன் தான் கேட்ச் பண்ணுறேங்கிறாங்க, லக்ஷி த்ரோ பண்ண போகிறாங்க. டைம் ஸ்டார்ட் நவ். 1 2 3. ஓகே, 3 செகண்ட்ல பிடிச்சி முடிச்சிட்டதுனால விட்டுருன்னு பார்த்தீங்களா? கிடையாது. இப்போ என்ன பண்ண போறீங்க? 2 பேரும் இடத்த மாற்றிக்க போறீங்க. யார் பிடிக்கிறான்னு பார்க்கலாம். கண்ணிமைக்கிற நொடியில் கேட்ச் பண்ணிட்டாரு பிரவீன். இப்போ அவங்க வைஃப் அதே மாதிரி கேட்ச் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஆகா, என்ன ஒரு லாவகமான பிடி. விட்டாச்சு. ஓ மை காட், ஓ மை காட். நம்ம எதிர்பார்த்த அந்த அழகிய தருணம் இதுதான். இதுக்காக தான் இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தேன். ஓகே, மிஸ் பண்ணதுனால அப்பாடா. இப்போ ஒரு டேர். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா பிரவீன் தான் போட்டு ஆக்சுவலி லக்ஷி தான் மிஸ் பண்ணாங்க. பட் நம்ம என்ன பண்ண போறோம்னா பிரவீனுக்கு ஒரு டேரை லக்ஷியை சொன்னால் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ பிரவீன் ஒரு டேர் சொல்லணும்னா என்ன டேர் சொல்லுவீங்க பண்ணி காட்டணும்னு சொல்லி பிரவீனுக்கு? மிமிக்ரி விஜய் வாய்ஸில் எனக்கு ப்ரப்போஸ் பண்ண. ஓகே, சூப்பரான ஒரு மூமெண்ட்டுக்குள்ளே வந்திருக்கோம். ஸோ எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது, நம்மளோட பிரவீன் வந்து நல்லா தளபதி மாதிரி மிமிக்ரி பண்ணுவாங்கன்னு அவங்க வைஃப் சொன்னாங்க. ஸோ நம்ம பார்க்கலாம் விஜய் வாய்ஸில் ப்ரப்போஸ். ஃபர்ஸ்ட் வந்து வாய்ஸ் அப்படி வருமோ தெரியல, பட் ட்ரை பண்ணி பார்க்குறேன். என் நெஞ்சில் குடியிருக்கும் என் அன்பார்ந்த ரசிகர்களுக்கும். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. எல்லாருக்கும் வணக்கங்கண்ணா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு கேம் ஷோவில். இல்லை, நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்டு ஷங்கரோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குறதுக்கு ப்ரப்போஸ்லாம் பண்ண வராதுங்கண்ணா. இருந்தாலும் ஐ லவ் யூ. வா 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 வா. ரொம்ப நாள் கழிச்சு டச் இல்லைனாலும் பரவாயில்ல, ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார் அப்படி சொல்லலாம் பிரவீன். அதோட விட்டுருவோமா? கிடையாது, இன்னொரு பால் பாக்கி இருக்கு. ஸோ அந்த பாலை ஒழிச்சு வச்சிருக்காரு. அந்த பாலை அவர் த்ரோ பண்ணி கேட்ச் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஸ்டார்ட். ஓ மை கடவுளே, சோடமுத்தா போச்சா. சரி, இப்போ என்ன பண்ணலான்னா பிரவீனுக்கு ஒரு டேர் கொடுத்தாங்க தானே, இப்போ பிரவீன் ஒரு டேர் சொல்ல போறீங்க, அவ்வளவுதான். இப்போ பிரவீன் என்ன மாதிரியான ஒரு டேர் கொடுப்பாருன்னு சொல்லி லக்ஷி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. பிரவீன் என்ன பண்ண சொல்லலாம்? ஆக்சுவலி நான் நிறையா பாடியிருக்கேன், கேட்காட்டியும் கேட்டுட்டு தான் இருப்பா. பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லிசன் ஃபியூ வேர்ட்ஸ். ஓகே, நீங்க கேட்க அவங்க பாட அமர்க்கலமா இருக்குமே. நானும் ஓர் பெண்ணென பிறந்த பலனை இன்றே நான் அடைந்தேன். உன்னை நான் பார்த்த பின் ஆண்கள் வர்க்கத்தை நானும் மதித்தேன். தேங்க்யூ. எனக்கு தெரிஞ்சு பிரவீன் அதை கண்ட்ரி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் ரொம்ப சூப்பராக பாடியிருந்தீங்க. எனிவே தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ரொம்ப சூப்பராக க்யூட்டாக பாடிட்டு போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் லக்ஷி. ஸோ பிரவீன் அண்ட் லக்ஷியை தொடர்ந்து யார் வரப்போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டீம் இருந்தால் 2 டீம் முடிஞ்சு கடைசியாக இருக்கிறது ஒரே ஒரு டீம் தானே. யார்? நம்மளோட ஜனா அண்ட் கௌஷி. ஸோ யார் த்ரோ பண்ண போகிறாங்க, யார் கேட்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா நம்மளோட ஜனா கேட்ச் பண்ண, நம்மளோட கௌஷி த்ரோ பண்ண போகிறாங்க. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஓ மை காட். சரி, பரவாயில்ல, நம்ம என்ன பண்ணலாம், டேரெல்லாம் சேர்த்து வச்சு பண்ணலாம். சரி, இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், என்ன டேர் வந்து நீங்கள் கௌஷிக்கு கொடுக்க போகிறீங்க? இல்லை, டெய்லி ஏதாவது பாட்டு படித்தான் இது பண்ணுவாங்க. பாடிரட்டும். பாடிரட்டும், எதுக்கு பிரச்சனை? அந்த பாடிரட்டும் அப்படிங்கிறதுல எவ்வளோ கஷ்டம் இருக்குது. சரி, ஓகே கௌஷி, இப்போ ஜனாக்காக ஒரு பாட்டு பாடிடுறீங்களா? தப்பு பண்ணது அவரு தண்டனை எனக்கா? பரவாயில்ல, பாப்போம். திரும்ப தப்பு பண்ணால் உங்களுக்கே தண்டனை தராமல் அவருக்கு கொடுப்போம். ஓகேவா? சரி, ஓகே. என்ன பாட்டு பாட போகிறீங்க ஜனாக்காக?
அவர் வந்து பயங்கரமான தலை ஃபேன். ஸோ ஒரு Okay. தலைப்பாட்டு பாடி ஓகே, தலைப்பாட்டு பாடி இம்ப்ரெஸ் பண்ணுங்க பார்ப்போம். மெல்லிய ஆண்மகனை பெண்ணுக்கு பிடிக்காது முரடா உன்னை ரசித்தேன், தொட்டதும் விழுந்து விடும் ஆண்மகன் பிடிக்காது கர்வம் அதை மதித்தேன், நீ வீரமான கள்வன் உள்ளூரும் சொல்லுது, நீ ஈரமான பாறை என் உள்ளம் சொல்லுது, உன்னை மொத்தம் நேசிக்கிறேன், உந்தன் மூச்சை சுவாசிக்கிறேன், நீ வசிக்கும் குடிசை என் மாட மாளிகை, காதலோடு பேதமில்லை உன்னோடு வாழா வாழ்வென்ன வாழ்வு என்னுள் நெஞ்சு சொல்கின்றது. வா 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 கௌஷி பாடுவாங்கன்னு நான் சொன்னீங்க, பட் இவ்வளோ நல்லா பாடுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் போட்டு ஜனா அந்த போல் பொழந்துட்டு இங்கே வந்து பாடலில் டெடிகேஷன் வேறு. ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், மிச்சம் இருக்க 2 பால்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பால்ஸை த்ரோ பண்ணி யாருக்கு யார் டேர் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். மிகப்பெரிய டிப்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஜனா, பார்க்கலாம். ஓகே, ஸ்டார்ட். ஓ மை காட், என்னதான் ட்ரைனிங் கொடுத்தாலும் அதுபடி நடக்கல. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கான டைம் இப்போ விஜய் பாட்டு பாடணுமா? இப்போ என்னன்னா, இப்போ நீங்க ஜனாக்கு ஒரு டேர் சொல்ல போறீங்க, அதை அவர் பண்ண போறாரு. என்னோட லைஃப் கொண்டு போகிறதே ஒரு பெரிய டேர் தான். ஸ்பெஷலாக டேர் கொடுக்கணும்னா ஜனா வந்து டான்ஸ் பண்ணணும்னு எனக்கு ஆசை. ஜனா டான்ஸ் பண்ண போறாரு. எப்படி ஜனா வந்து சும்மா டான்ஸ் ஆடுவாரா இல்லை நீங்க பாடி அவர் ஆட போறாரா? அவர் ஆடுறதை நான் பார்க்கணுங்கிறனால நான் பாடுறது அவர் கேட்கணும். சரி, ஓகே. ஸோ ஜனா என்ன பண்ண போறாரு அப்படின்னா, இப்போ நமக்காக டான்ஸ் ஆட போறாரு. குழுவாலிலே மொட்டு மலர்ந்தல்லோ, குழுவாலிலே மொட்டு மலர்ந்தல்லோ, தட்டி தட்டி வண்டு திறந்தல்லோ, தேன் குடிக்க ஓ ஓ ஓ ஏய் தேன் குடிக்க நேரம் வந்தல்லோ, தேவதைக்கு வெட்கம் வந்தல்லோ, முத்து வந்து முத்தம் கொடுத்தல்லோ, பூவுக்குள்ள புயல் அடித்தல்லோ. ஓகே, இது வந்து தவறான முடிவு நாங்கள் எடுத்தோம்னு நினைக்கிறேன். டான்ஸ் ஆடுறே ரஜினி பாட்டுன்னு சொல்லும் போதே நான் யோசிச்சிருக்கணும், ரஜினி பாட்டுக்கு எப்படி டான்ஸ் ஆட முடியும்னு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நமக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா, கேமில் இன்னொரு பால் இருக்கு. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓ மை காட், என்ன ஒரு நிம்மதி. ஜனா எப்படியோ ஒரு பந்தை பிடிச்சிட்டாரு. ஸோ இதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஜனா போட்டு கவுசி பிடிக்க வேண்டிய டைம் இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறீங்கன்னா, இடத்த மாற்றிக்கிங்க, பார்க்கலாம் 2 பேரும். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால், நம்மளோட ஜனா த்ரோ பண்ண கௌஷி கேட்ச் பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லி பார்க்கலாம். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஓகே, பிடிக்க சொன்னது உங்களை கப்பில் தாங்க பார்ப்போம். சரி, மிச்சம் 2 பால்ஸ் என்ன பண்ணிடலாம், த்ரோ பண்ணிடட்டும், சேர்த்து வச்சு ஒரு டாஸ்காக கொடுத்துடலாம். ஓகே, பாருங்க, அதுவும் போச்சு. சரி, ஓகே, கடைசி பந்தை வீசுங்க பார்க்கலாம், அதையாவது பிடிக்கிறீங்களான்னு. ஓ மை காட், கடைசியா வந்த பந்தையுமே மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேருக்கும் சேர்ந்து ஜனாவே ஒரு டேர் சொல்ல போறாரு. 3 பந்து விட்டுருக்காங்க இல்லையா, சேர்த்து வச்சு ஒரு டேர் சொல்லுங்க. அதாவது வடிவேலை பார்த்து கோயசரில் அந்த ஸ்நேகிதனே பெர்ஃபார்மன்ஸ், அதை பாடிக்கிட்டே அந்த பெர்ஃபார்மன்ஸை பண்ணி. ஓ மை காட், எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு 2 பேரும் பழி வாங்குறதுக்குனே வந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சூப்பரான டாஸ்க்கு. ஸோ கௌஷி பண்ணிடலாமா? ஸ்நேகிதனை ஸ்நேகிதனை ரகசிய ஸ்நேகிதனை பிச்சை போடுறது இல்லை, சின்ன சின்னதாய் சில்லறைகளை சிதறவிட்ட ஸ்நேகிதனே. ஓ மை காட், இந்த 2 பேர் சேர்ந்து இந்த ப்ரோக்ராம் அடுத்த ரேஞ்சுக்கே எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, க்ளோஸ் அப்போட கப் ஆஃப் லவ் நிகழ்ச்சியில் சூப்பரான நிறைய டாஸ்க் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து டாஸ்கோட வின்னர் யார் அப்படின்னு பார்க்கலாம். க்ளோஸ் அப் வழங்கும் கப் ஆஃப் லவ் கேம் ஷோ ரொம்ப சூப்பராக பரபரப்பாக செம்ம ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக போணுச்சு அப்படின்னு சொல்லலாம்.
ஓகே, இது வந்து இந்த நிகழ்ச்சியோட வின்னர் யார் அப்படின்னு சொல்லி அறிவிக்க வேண்டிய தருணம். மொத்தமாக நடந்த எல்லா செக்மெண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக பிரவீன் அண்ட் லக்ஷி வந்து ஒரு கேம் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்மளோட ரொம்ப சூப்பராக என்டர்டெயின் பண்ண நம்மளோட ஜனா அண்ட் கௌஷி வந்து ஒரு கேமில் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்மளோட சச்சின் அண்ட் விதுஷா வைஷாலி 2 கேமில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ த வினர் இஸ் சச்சின் அண்ட் விதுஷா. இன்னைக்கு நம்மளோட க்ளோஸ் அப் இன் கப் ஆஃப் லவ் நிகழ்ச்சியில் வந்து சூப்பரான செக்மெண்ட்ஸ் எல்லாமே வின் பண்ணியிருக்காங்க அண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாரையுமே வெறும் கையோடு அனுப்பாமல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் அப்பில் இருந்து ஒரு சூப்பரான ஆம்பஸ் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ எல்லாருக்குமே கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டாக வந்து நம்ம நிகழ்ச்சியோட வின்னர்ஸான நம்மளோட சச்சின் மற்றும் விதுஷா வைஷாலிக்கு கொடுப்போம். நம்மளோட க்ளோஸ் அப் வழங்கின கப் ஆஃப் லவ் நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பங்கு பெற்ற எல்லாருக்குமே க்ளோஸ் அப் வந்து ஆம்பஸ் எல்லாத்தையுமே கொடுத்துருக்கோம். ஸோ க்ளோஸ் அப்னா சும்மா இல்லைங்க, இந்த காதல் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காதலையும் இந்த காதல் இந்த மாதத்தில் மட்டும் இல்லை, காதலை இந்த வருஷம் ஃபுல்லாக பரப்பணும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட க்ளோஸ் அப்போட சிங்க் ஃப்ரெஷ்னஸ் டெக்னாலஜி வந்து 18 மணி நேரம் ஒரு புத்துணர்ச்சி தரும் இல்லையா? அந்த மாதிரி வாழ்க்கையில் எப்போவுமே புத்துணர்ச்சியாக இருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி இன்னைக்கு இந்த நம்மளோட கப் ஆஃப் லவ் நிகழ்ச்சியிலேருந்து நாங்கள் எல்லாரும் விடைபெற போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். ஸோ காதலை கொண்டாடுற எல்லா காதலர்களுக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே.